உங்களுக்கே தெரியும் ஆடியோக்கு ரொம்ப பெருசுன்னு. அதே மாதிரி நான் ஒரு ஹண்ட் பண்ணலான்னு போயிருந்தேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மேப்பில் வந்து பக்கத்தில் லெஜெண்டரி அனிமல்ஸ் இருக்குன்னு காமிச்சிச்சு. அது எங்கே பக்கத்தில் லெஜெண்டரி அனிமல்ஸ் சொல்லிட்டு நான் ட்ராக் பண்ணி பார்த்தேன். ட்ராக் பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே ஒரு க்ளூ கிடச்சிச்சு. க்ளூ பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்ப்போங்க. நானும் பக்கத்தில் போய் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சாணம். அது ஏதோ மாட்டோட சாணம். அது எங்கே மாடு தெரில. அதை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் நம்ம செக் பண்ணலாங்க. கொஞ்சம் தூரமாக போனோம். போங்கப்பா இன்னொரு க்ளூ கிடச்சிச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மரத்து பக்கத்தில் வந்து அது விற்கிச்சு. அது எங்கே மரத்து பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மரத்து பக்கத்தில் வந்து நானும் பார்த்தேன். பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த தேய்ச்சிக்கு போகிற மாதிரி ஏதோ அந்த மாடு வந்து தேய்ச்சிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் அது இன்னொரு க்ளூ காமிச்சிச்சு. சரி அதையும் ட்ராக் பண்ணி நான் போய் பார்த்தேன். ட்ராக் பண்ணி பார்த்தப்ப அது ஒரு கல் பக்கத்தில் இருந்துச்சு. அது ஒரு கல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக போனால் அங்கே நம்மளால் அந்த கியரை ஸ்பாட் பண்ண முடிஞ்சிச்சு. அதை ஸ்பாட் பண்ணுவோங்க என்ன பண்ணுவோம், எல்லாம் போய் கொள்ள தான் ட்ரை பண்ணுவோம். நானும் போய் கொள்ள தான் ட்ரை பண்ணேன். ஓகே ஒரு அடியிலே செத்துன்னு சொல்லிட்டு நானும் எடுத்தேன். கன்னை எடுத்து ஹெட்ஷாட் வச்சேங்க. பாருங்க தாகவே இல்லை. அது இன்னொரு ஷாட்டும் வாங்க தயாராக தான் இருந்துச்சு. அது கீழே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே பக்கம் தெரியாமல் நானும் கீழே தான் போயாகும். கீழே பக்கம் தான் அடிக்க முடியும். நானும் கீழே போனேன். கீழே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்கோப் பண்ண ஹார்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் மூச்சு முட்டை இது பண்ண ஹார்டாக இருந்ததால மிஸ் ஆயிடுச்சு. எங்கே பக்கம் கெட்டை போட்டு கரெக்டாக ஹெட்ஷாட் வச்சேன். ஹெட்ஷாட் வச்சோங்க செத்துருச்சு. செத்துறதுக்கப்புறம் எல்லாம் எங்கே பண்ணுவோம், ஃபர் எடுக்கணும், அதோட தோலை உரிக்கணும். அதே மாதிரி தான் நானும் அதை தோலை உரிக்க தான் போனேன். ஸோ தோலை உரிச்சு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேப்பர்கிட்ட கொடுத்துட்டு கேப்பர் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏதோ அவுட்ஃபிட்டோ இல்லை காசோ தருவார். ஸோ அதே மாதிரி தான் எல்லாம் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் இதை வந்து மேபி நீங்கள் அவுட்ஃபிட்டாக கூட மாற்றலாம், நல்ல அவுட்ஃபிட்டாக கூட மாற்றலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய். Bye. Have a great time.